Hi friends, welcome back to my channel Nishu's Home Delight. So இன்னைக்கு Day in My Life vlogல சின்னதாக ஒரு ட்ரிப் ஏலகிரிக்கு பிளான் பண்ணியிருந்தோம். நான் எந்தெந்த ஸ்பாட்லாம் விசிட் பண்ணியிருந்தேன், அதுக்கப்புறம் எங்கே வந்து நான் ட்ரிப்புக்கு ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்றதும் ஒரு சில ப்ராடக்ட் ரிவ்யூஸும் நான் இதில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ லேட் பண்ணாமல் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சடனாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் ட்ரிப் தான் நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இங்கே பக்கத்தில் மேக்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ அங்கே போயிட்டு ட்ரிப்புக்கான ட்ரெஸ்லாம் நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் நான் இந்த ஷாப்பிங் பண்ணியிருக்கேன். அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சார்விக்கு வந்து ஒரு 2 செட்டு ட்ரெஸ் நான் எடுத்திருந்தேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜீன். நான் வந்து ஒரு சைஸ் கொஞ்சம் எப்போவுமே பெருசாக தான் எடுப்பேன். ஸோ தட் நம்மளுக்கு 1 இயர் கழிச்சும் நம்மளுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஜீன் எப்போவுமே நம்மளுக்கு வந்து ரொம்ப நாள் ஸ்டே ஆகும் இல்லையா. ஸோ அதுக்காக இதில் வந்து ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, நம்ம வேணும்னா டைட் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு உல்லன் டாப் ஆல்ரெடி என்கிட்ட இருந்துச்சு. ஸோ அதை தான் நான் வந்து இந்த ஜீன் கூட பேர் பண்ணிக்க போகிறேன். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் ஹில் ஸ்டேஷன் குளிரும் அப்படிங்கிறதுனால அதுக்கான ட்ரெஸ் தான் நான் வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பினஃபார்ம் டைப்பில் நம்மளுக்கு ட்ரெஸ் மாதிரி வரும். ஸோ தட் நம்ம சைஸும் இதுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. இது கூடவே வந்து ஒரு ஃபுல் அண்ட் க்ராப் டாப் வந்து நான் பேர் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டுக்கு வந்து கொஞ்சம் சில்லாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால அதே மாதிரி ஒரு ஷர்ட், அதுக்குள்ளே போட்டுக்கிற மாதிரி ஒரு டிஷர்ட் வந்து வாங்கியிருந்தேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளாக அதே சமயத்தில் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்க மாதிரி ஒரு டாப் வந்து வாங்கியிருந்தேன். எனக்கு கலெக்ஷன் வந்து இந்த டைமில் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. அது கூடவே பேர் பண்ணுறதுக்கு ஒரு பிளாசோ பேண்ட் மாதிரி நான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இந்த ட்ரெஸ் தான் எனக்கு. ஸோ ஹஸ்பண்ட்க்கு வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர்லேருந்து வரும்போதே நாங்கள் வெஸ்ட் சைடில் ஷாப்பிங் பண்ணியாச்சு. 2 டிஷர்ட் வாங்கியிருந்தேன். ஒன்று ஃபுல் ஹேண்ட், இது வந்து பார்த்திங்கன்னா பார்க்கும்போதே பிடிச்சிச்சு. ப்ளஸ் நம்மளுக்கு இதில் காலரோடு வர்றதுனால லுக்கும் நல்லா இருந்துச்சு. இன்னொன்று சிம்பிளான ஒரு டிஷர்ட்டோட ஷாப்பிங் முடிச்சாச்சு. ஸோ ஒரு 2 டேஸ் ட்ரிப் அப்படிங்கிறதுனால பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எங்களோட ஷாப்பிங்கும் முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நான் எங்கெல்லாம் போகிறேன், என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வ்ளாகில் ஷேர் பண்ணுறேன். ஸோ பேக்கிங்கே வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி காலையில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஏன்னா ஒரு 2 டேஸ் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு ட்ரெஸ்ஸும் கம்மியாக இருக்கும்னு சொல்லிட்டு அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன். ப்ளஸ் இந்த பாடி பர்ஃப்யூம் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் சைடில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ ஒரு வாட்டி யூஸ் பண்ணதும் என்னோட ரொம்ப ஃபேவரட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களோட பர்ஃப்யூம்ஸும் எடுத்து வச்சாச்சு. தேவையான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே எடுத்துகிட்டேன். அண்ட் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிப்புக்கு நான் கண்டிப்பாக ஒரு 2 டவல் ஆச்சு எடுத்து பேக் பண்ணிக்குவேன். ஸோ பேக் பேக்கிங் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேக்கப் ஐட்டம்ஸ் கண்டிப்பாக வேணும் இல்லையா ட்ரிப்புன்றதுனால. ஸோ அதை வந்து என்னென்ன தேவையோ அதையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நான் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு என்னோடய ஸ்கின் கேர், அதுக்கப்புறம் லைட்டாக தான் மேக்கப் போடுவேன். ஏன்னா ட்ராவலில் வந்து நான் அந்தளவுக்கு மேக்கப் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹேர் வாஷ் பண்ணதுனால நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறது மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற ப்ராண்ட்லேருந்து ஒரு சீரம் தான். ஸோ ஃபஸ்ட்டு நல்லா சீரம் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹேர் ட்ரை பண்ணும்போது நம்மளுக்கு ஹேர் டெக்ஸ்சர் எப்பவுமே மாறாமல் இருக்கும். ஸோ இது நான் ஃபாலோ பண்ணுற ஒரு சின்ன டிப் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். டடா! ஸோ இன்றைக்கி என்னோடய அவுட்ஃபிட் வந்து இதுதான். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு அண்ட் வேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்ட்டாக இருந்தது. ட்ராவலில் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு அவுட்ஃபிட் வந்து நான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் என்னோடய ஸ்கின் கேர் தாங்க. இப்போலாம் நான் வந்து ஸ்கின் கேர் ரெகுலராக பண்ணுற மாதிரி வச்சுட்ருக்கேன். ஏன்னா முன்னாடி ஸ்கிப் பண்ணிடுவேன், பட் இப்போல்லாம் கொஞ்சம் கேர் பண்ணுறதுனால ஸ்கின்னும் நல்லாயிருக்கு. ஸோ ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி டோனர், அதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீன், கொஞ்சம் லிப் பாம் போட்டுக்கிட்டேன். அண்ட் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற அந்த மேப்ளின் லிப்ஸ்டிக், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரஸ்டிக் ஷேடில் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அது யூஸ் பண்ணிவிட்டு இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நான் ரெகுலர் யூஸ்க்காக இந்த காஜல் தான் வாங்கியிருந்தேன். ஃப்ரம் ஃபார்ம் ஹர்ப்ஸ் அப்படிங்கிற ப்ராண்ட்லேருந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. ப்ளஸ் நம்ம ஐஸ்க்கும் ரொம்ப சில்லாக இருக்குது, வச்சுக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் லாஸ்ட்டாக காம்பேக்ட்லாம் போட்டு முடிச்சிட்டேன். எந்த ஃபவுண்டேஷனும் போடல, கன்சீல் எதுவுமே போடல. அண்ட் இதுக்கு மேட்ச் ஆகிற ஒரு இயரிங்கும் போட்டுட்டு இந்த லுக்கை நான் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ லாஸ்ட்டாக தான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டாய்லெட்ரி ஐட்டம்ஸ்லாம் நான் வந்து எடுத்து வச்சுக்குவேன். ஏன்னா நம்ம ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஏதோ ஐட்டம்ஸ் மிஸ் ஆகிடக்கூடாது இல்லையா. ஸோ எல்லாத்தையும் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த டாய்லெட்ரி பேக்கில் வந்து நான் வச்சுருவேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி ட்ரிப்ஸுக்கு நம்மளுக்கு நிறைய திங்ஸ் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த பேக். அது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக யூஸ் பண்ணுற ஷாம்பூ, பாடி வாஷ், டூத்ஸ் எல்லாமே நான் வச்சுட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹேங்கிங் ஹூக்கும் இதில் வருது. ஸோ எங்கே போனாலும் அப்படியே ஹேங் பண்ணிவிட்டு நம்ம திங்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த பேக் வந்து கண்டிப்பாக நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் வந்து லிங்க் உங்களுக்கு சென்ட் பண்ணி விட்டுறேன்.
அண்ட் ஃபுட்டு பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா அம்மா வந்து கர்ட் ரைஸ், ஃப்ரைட் ரைஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாமே பேக் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா கிட்ஸுக்கு நம்ம போன உடனே அவுட் சைட் ஃபுட் வந்து கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் அங்கே வெளியில் சாப்பிட்ற மாதிரி தானே இருக்கும். ஸோ ஒரு வேளை நம்ம வீட்டில் பண்ணி ரெடி பண்ணி அதை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ஸ் வேரில் நாங்கள் ஃபுட் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கிட்டோம். தேவைப்பட்டுச்சுன்னா நாங்களும் அதில் கொஞ்சம் கர்ட் ரைஸும் எடுத்துக்கலாம் அப்படின்ற பிளானோடு தான் ஃபுட்டெல்லாம் பேக் பண்ணிக்கிட்டோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஒரு ஹவுஸ். இது வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அங்கேயே வந்து நம்மளுக்கு ஒரு 5 ரூம் இருக்குது, அதுக்கப்புறம் கிச்சன் எல்லாமே இருக்குது. ஸோ உள்ளே வந்து பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. உள்ளவே ஸ்டெப்ஸ் இருக்கிறதுனால மேலே ஒரு ஃப்ளோரில் 3 ரூமும் இருந்துச்சு. ப்ளஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த கலர் லைட்ஸ் எல்லாம் கொடுத்து ஒரு பாசிட்டிவ் வைப்ஸில் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ கிட்ஸ் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. எங்களுக்குமே வந்து அந்த ஸ்டே வந்து ரொம்பவே ஒரு ஹாப்பியாகவும் இருந்துச்சு, கம்ஃபர்ட்டாகவும் இருந்தது. ஸோ கீழே ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ரூம், அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு ரூம் இருந்துச்சு. அப்படியே நம்ம ஸ்டெப்ஸுக்கு மேலே அடுத்த ஃப்ளோருக்கு போனோம் அப்படின்னா அங்கேயுமே வந்து 3 ரூம் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் மேக்ஸிமம் யூஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ரூம் தான் தேவைப்பட்டுச்சு, அதுக்கு மேலே தேவைப்படலை. ஸோ இங்கேயுமே குட்டியாக சின்னதாக ஒரு ஹால் வச்சுருந்தாங்க. பக்கத்தில் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூம், அப்புறம் ஆப்போசிட்டில் இருக்க ஒரு ரூம், அண்ட் இந்த லாஸ்ட்டில் வந்து ஒரு ரூம் வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் இந்த 2 ரூம் தான் யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ எங்களோட ஸ்டே வந்து ரொம்பவே ஒரு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்தது. ஏன்னா நம்ம அங்கேயே கொஞ்சம் குக் பண்ணி சாப்பிட்றது இதுவுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான அனுபவமாக இருந்தது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பேக் பண்ணி கொண்டு வந்திருந்தோம் இல்லையா ஃப்ரைட் ரைஸ், அது வந்து கிட்ஸுக்கு கொடுத்துருந்தோம். எங்களுக்கு ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வர வழியிலேயே ஆம்பூர்லேயே இந்த அஹ்மதியா அப்படிங்கிற ஒரு ஹோட்டலில் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ இங்கே வந்து டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இங்கே வந்து எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டு இருந்துச்சு. நாங்கள் வந்து அன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரியாணி தான் வாங்கிட்டு இருந்தோம், ஏன்னா ரொம்ப பசியில் இருந்ததுனால. ஸோ லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் ஆயிடுச்சு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாங்கள் ஈவினிங் லேட்டாக தான் வந்து பக்கத்துலேயே போட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கே போயிருந்தோம். போட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 o'clock க்ளோஸ் ஆகிடும். நாங்கள் வந்து ஒரு 1 hour முன்னாடி தான் அங்கே போயிருந்தோம். ஸோ அங்கே போயிட்டு போட்டிங் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். கண்டிப்பாக கிட்ஸு கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த தண்ணி, அந்த சரௌண்டிங் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்களும் ஏலகிரி பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக போட்டிங் மிஸ் பண்ணாதீங்க. அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரைட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இங்கே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு பாதி நாளுக்கு மேலேயாச்சும் ஆகிடும். நாங்கள் வந்து போனது லேட் அப்படிங்கிறதுனால அங்கங்கே கொஞ்சம் அப்படியே விளையாடிட்டு நல்லா ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்திருந்தோம். ஸோ அங்கேருந்து வெளியில் வந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா நிறைய கடையில் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த கடைகளில் பார்த்திங்கன்னா நிறைய நேச்சுரலி மேட் ஐட்டம்ஸ் தான். ஸோ அந்த வெட்டி வேர், அதுக்கப்புறம் இந்த மாதிரி உட்டில் செஞ்சுருப்பாங்க இல்லையா ஒரு சில டாய் ஐட்டம்ஸ். ஸோ இதெல்லாம் நிறையவே இருந்துச்சு. நான் வந்து என்னென்ன தேவையோ அதை மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ணேன். முன்னாடி மாதிரி இருந்தேன் அப்படின்னா நிறைய பர்ச்சேஸ் பண்ணி வேஸ்ட் பண்ணியிருப்பேன். ஆனால் இந்த வாட்டி ஒரு சில ஐட்டம்ஸ் எது தேவை எனக்கு வாங்கணும் அப்படின்ட்டு இருந்ததோ அதுதான். ஸோ இந்த ட்ரீம் கேச்சர் வந்து நான் ரொம்ப நாளாக வாங்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதில் ஒன்று வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த கூடு மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ அதை வாங்கிட்டு இருந்தேன். இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த வெட்டி வேர்லேயே பண்ணது, நல்லா ஸ்மெல்லாகவும் இருந்துச்சு, பார்க்க ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு. ஸோ இது ஒன்று வாங்கியிருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிட்ஸ் வந்து ஒரு 2-3 ஐட்டம்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் எடுத்தாச்சு. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு வெளியில் வந்தோன்னா இன்னும் நிறைய ரைட்ஸ் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி பைக் ரைட்ஸ், அதுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக கிட்ஸு என்ஜாய் பண்ணுற மாதிரியான ரைட்ஸ்லாம் நிறையவே இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ஏலகிரி ட்ரிப்புக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல நிறையவே உங்களுக்கு என்டர்டெய்னிங்காக இருக்கும். நமக்கு மட்டும் இல்லாமல் கிட்ஸுக்குமே ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா செம்ம டயர்ட் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் இருந்த இடத்துல சின்ன ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பக்கத்தில் எந்த ஹோட்டல்ஸுமே இல்லை, அதுக்கப்புறம் எந்த கடைகளுமே இல்லை. ஸோ அதனால் நாங்கள் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா முன்னாடியே கொஞ்சம் மசாலாஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் என்னென்ன தேவையோ ஒரு 2 நாளைக்கு தகுந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டோம். டின்னருக்கு பார்த்திங்கன்னா என்னென்ன தேவையோ அதை அன்றைக்கே கட் பண்ணி கொண்டு வந்ததுனால டின்னரும் நாங்கள் ஈஸியாக முடிச்சிட்டோம். ஸோ வெளியில் சாப்பிட்றத விட இந்த மாதிரி வீட்லேயே சமைச்சு அந்த ஹோம் ஃபுட்டாக சாப்பிடும்போது நமக்கு உடம்புக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி டின்னர் வந்து என்ன இருந்துச்சு அப்படின்னா இடியாப்பம் வித் சுட சுட அந்த வெஜ் குருமா தான். அதுவும் இந்த சில்லான ஒரு கிளைமேட்டில் சூடாக இந்த மாதிரி டின்னர் சாப்பிட்றது ரொம்பவே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அண்ட் எங்கள் டேவும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக போச்சு அன்றைக்கி.
ஸோ எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த க்ளீனிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து இறங்கிடுறேன். ஏன்னா க்ளீனிங் அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ நம்ம வீடை மட்டும் இல்லாமல் நம்ம எங்கே போனாலும் நம்ம இருக்க இடத்த நம்ம சுத்தமாக வச்சுக்கும் போது நமக்குமே அந்த இடத்துல நின்று சமைக்கிறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் அம்மா சித்திங்க வந்து குக்கிங் பார்த்துக்கிட்டாலும் நான் வந்து க்ளீனிங் ஹெல்ப் பண்ணி பார்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் டின்னரும் முடிச்சுட்டு அன்றைக்கி நைட்டு எங்களோட டேவை சூப்பராக நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான சன்ரைஸில் வந்து என்னோடய டேவை நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அதுவும் 6 o'clock கிட்ட எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த வியூ ரொம்பவே அழகாக இருந்துச்சு. கிளைமேட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சில்லாக இருந்தது. ஸோ சுட சுட காஃபியோட அந்த டேவை நான் சூப்பர் பாசிட்டிவாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் எங்கெல்லாம் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கக்கோட்டை அப்படின்ட்டு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ ஒரு இந்தியன் கல்ச்சர் கலந்து அதுக்கப்புறம் இட்டாலியில் இருக்க மாதிரி ஒரு தீமில் வந்து அங்கே பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே தான் நாங்கள் வந்து போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ மேக்கப் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஒரு ப்ரௌன் ஐ காஜல் வச்சுட்டு நான் இந்த லுக் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு சிஸ்டரும் வந்து கேட்டிருந்தாங்க, உங்களோட மேக்கப் ப்ராடக்ட்ஸ் அதுக்கப்புறம் மேக்கப் லுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இன்னொரு லாங் வீடியோவில் நான் கூடிய சீக்கிரம் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அங்கே தங்கக்கோட்டை அந்த இதுக்கு வந்து நாங்கள் ஒரு மார்னிங் 10 மணிக்கு ரீச் ஆகிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே வந்து நமக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸுமே வந்து வாங்குவாங்க. ஸோ அங்கே வந்து ஒரு டேகும் நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து உள்ளே போயிட்டு வெளில வர வரைக்கும் நம்ம ரிமூவ் பண்ணக்கூடாது அப்படின்னு வேறு சொல்லுவாங்க. அது இந்த டேக் தான். ஸோ இதை போட்டுட்டு நம்ம ஃபுல்லாக சுற்றி பார்க்க வேண்டியது தான். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரையிலும் லொக்கேஷன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஃபோட்டோஸ் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு அமேசிங்கான ஒரு இடம். ஸோ அந்தளவுக்கு ஃபோட்டோஸ்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃபோட்டோகிராஃபிஸ்க்கெலாம். பட் சுற்றி பார்க்குறதுக்கு வந்து அந்தளவுக்கு எனக்கு எதுவுமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஆனால் நான் என்ஜாய் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இட்டாலியன் தீமில் பண்ணியிருந்தாங்க இல்லையா? ஸோ இந்த இடம் வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அண்ட் இந்த இடம் வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதாவது அந்த இட்டாலி வெனேஸ் தீமில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல வெறும் ரெசிடென்ட்ஸ், அதாவது அங்கே ஸ்டே பண்ணுறவங்க வரலாம் தான் அலவுட், வெளியிலேருந்து யாரும் அலவுட் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் உள்ளே போனோம் அப்படின்னா கிட்ஸுக்கு என்டர்டெயின் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ப்ளே ஏரியாஸ் நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே அந்த ஃபவுண்டெயின் இதெல்லாம் நிறையவே இருந்துச்சு. ஸோ ஃபோட்டோஸ்க்கு மெயினாக இந்த இடம் ரொம்பவே அழகாக இருக்கும். மற்றபடி சுற்றி பார்க்குறதுக்கு எதுவுமே நான் வந்து பார்க்கல. அதுவும் இல்லாமல் நாங்கள் கிறிஸ்மஸ் சீசனில் போனதுனால நல்லா இந்த ட்ரீஸ் எல்லாம் வச்சு லைட்ஸ் அந்த பெல் இதெல்லாம் வச்சு நல்லாவே டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அது உள்ளவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷாப் இருந்துச்சு, விடுவேனா நான். ஸோ போயிட்டு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு தான் பார்த்தேன். வாங்கணுன்ற ஐடியா இல்லை, ஏன்னா முன்னாடியே நான் வாங்கிட்டேன் அப்படிங்கிறதுனால. அதுக்கப்புறம் இந்த யானை பொம்மை ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் வாங்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக அந்த சமிக்கி ஒர்க்லாம் பண்ணி ரொம்பவே சூப்பராக இருந்ததுனால அதை மட்டும் நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பாட்ரி ஐட்டம்ஸ் தான் இருந்தது. அதாவது அந்த மண்ணில் செஞ்ச எல்லா ஐட்டம்ஸும் இருந்தது. அண்ட் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த இடம், ஸோ இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சுங்க. அந்த தண்ணிக்கு நடுவில் இந்த பில்டிங் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த வெதரும் வந்து ஒரு ரீசன் தாங்க. ஏன்னா வெயிலில் போனோம் அப்படின்னா நம்மளால் என்ஜாய் பண்ண முடியாது. டிசம்பர் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சில்னஸ் இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் நல்லா சுற்றி லேட்டாக பார்த்துட்டு வந்தோம். அடுத்ததாக நாங்கள் போகிற வழியிலே பார்த்திங்கன்னா இந்த பேர்ட்ஸ் பார்க் இருந்துச்சு. ஸோ அதை வந்து ஒரு 1/2 an hour தான் அங்கே ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சது. ஏன்னா நாங்கள் அன்றைக்கி கிளம்பிட்டோம் ஈவினிங். ஸோ வழியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேர்ட்ஸ்லாம் நம்ம மேலே உட்காரோம், அந்த ஃபுட்டெல்லாம் நம்ம கொடுக்கும்போது இது வந்து ரொம்ப ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இதே மாதிரி ஃபண்டோரா பார்க் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ அது வந்து நாங்கள் போகலை, ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஒரு 3 days நாங்கள் பிளான் பண்ணிட்டு வந்திருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் நாங்கள் விசிட் பண்ணியிருப்போம். ஸோ வேறு வழி இல்லாமல் சரி சும்மா கிட்ஸ் இங்கே என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போயிருந்தோம். பட் நீங்கள் வந்து ஏலகிரிக்கு ஒரு ட்ரிப் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா லீஜராக ஒரு 3 நாள் போயிட்டு வர மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கே வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்பாட்ஸ் இருக்குது. அதுவும் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபண்டூரா பார்க் அப்படின்ட்டு ஒரு பெரிய பேர்ட்ஸ் பார்க் இருக்குது. அதுக்கப்புறம் மவுண்டெயின் வியூ அட்வென்ச்சர் அப்படின்ட்டு இன்னொரு இங்கே ஃபுல்லாக ரைட்ஸ் அந்த மாதிரி நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்கள் ட்ரிப்பும் ஜாலியாக இருக்கும். ஸோ இதோட நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. இந்த வீடியோ பற்றின சஜஷன்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் எல்லாமே எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். Until then, keep supporting me. Thanks for watching. Bye bye.